நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கே இந்த பதிவு. இன்று உங்கள் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் அவர்களை இனி என்ன சொல்லி பேசப் போகின்றீர்கள்? சாட்டை துரைமுருகனின் வாய் இனி சும்மா இருக்காதே. அடுத்த கட்சி தலைவர்களையும் அடுத்த கட்சியினரையும் அவமானமாகவும் கேவலமாகவும் அருவருப்பாகவும் அவதூறாகவும் பேசிக்கொண்டிருக்கும் சாட்டை துரைமுருகன் உங்கள் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாளை பற்றி என்ன பேசப் போகிறார்? மிக தெளிவான பேச்சாளர், மிகுந்த சிந்தனையாளர், அறிவு சார்ந்தவர் காளியம்மாள் என்பதை யாம் அறிவோம். இன்று அவர் எடுத்த இந்த அழகான முடிவு அதிமுகவில் இணைய செய்திருக்கிறது. இவர் மட்டுமல்ல, இனி நிறைய பேர் உங்கள் கட்சியில் இருந்து விலகுவார்கள். அவதூறை பரப்பிக் கொண்டே இருக்கும், நாகரிகம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கும் சாட்டை துரைமுருகன் போன்றோர் உங்கள் கட்சியில் இருந்து கொண்டே இருந்தால் நாம் தமிழர் தமிழ்நாட்டில் சுவடு தெரியாமல் போய்விடும் என்பதை மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்களே மறந்து விடாதீர்கள். சாட்டை துரைமுருகனை உங்களால் கண்டிக்கவோ தடுத்து நிறுத்தவோ முடியாத நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதையும் யாம் அறிவோம். நிறைய யோசியுங்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் அவதூறு பேச்சாளரான சாட்டை துரைமுருகன் அவர்களே, அடுத்த கட்சியில் அடுத்த வீட்டில் என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது என்று எப்பொழுதும் எட்டி பார்த்து கொண்டிருப்பதே உங்கள் வேலையாக இருக்குமே. உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் கட்சியில் இருந்து இன்று விலகிய மதிப்பிற்குரிய அக்கா காளியம்மாள் அவர்களை பற்றி இனி என்ன அவதூறு பேச முடிவெடுத்திருக்கின்றீர்கள்? கொட்டுங்கள், கொட்டி தீருங்கள். ஏன் கட்சியை விட்டு விலகினார் என்று காரணம் கூற முடியுமா? பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை தினம் தினம் கொட்டி தீர்க்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் கட்சியில் இருந்து விலகேறிய காளியம்மாளின் விலகலுக்கு என்ன காரணம் கூறப் போகிறீர்கள்? அல்லது என்ன அவதூறு பேசப் போகிறீர்கள்? நிச்சயம் நீங்கள் இன்று பதில் சொல்லியே ஆக வேண்டும். காரணமே இல்லாமல் சில கட்சியின் தலைவர்களை, கட்சியினரை கேவலமாகவும் அவதூறாகவும் பேசிக்கொண்டிருக்கின்றீர்களே. நாகரிக அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற பொறுப்பு சாட்டை துரைமுருகனாகிய உங்களுக்கு இல்லையா? யாரிடமோ கையேந்தி விட்டு யார் யாரையோ குறை கூறுவதே வேலையாக வைத்திருக்கின்றீர்களே. எதற்கு இந்த பிச்சைக்கார அரசியல் பேச்சுகள்? அடுத்த தலைமுறைக்கு நல்ல அரசியலை, நல்ல சிந்தனையை போதியுங்கள். நாம் தமிழர் கட்சி என்பது எல்லோரும் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றளவும் நாம் தமிழர் கட்சிக்கு மரியாதை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்களை போன்ற சிலரால் சீமான் அவர்களின் மதிப்பு மரியாதையும் இழந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. சீமான் அவர்கள் இனி யோசிக்க வேண்டிய தருணத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த காளியம்மாளின் விலகல் மிக தெளிவாக கூறுகிறது. நிறைய யோசியுங்கள். இன்று காளியம்மாள் வெளியேறுகிறார், நாளை யார் யாரோ வெளியேறுவார்கள். நாம் தமிழர் தமிழகத்திலே இல்லாத அளவிற்கு சுவடு தெரியாமல் மாறிவிடும். சாட்டை துரைமுருகன் போன்ற அவதூறு பேசும் பேச்சாளர்களை கண்டித்து வைக்க தவறியதின் விளைவே இதுவாகும். நிச்சயமாக உங்களால் சாட்டை துரைமுருகனை அடக்கி வைக்கவோ நிறுத்தி வைக்கவோ முடியாது என்பதும் யாம் அறிவோம். உங்களுக்கு நாளை எதிரியாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஆள் சாட்டை துரைமுருகன் என்பதை மறந்து விடாதீர்கள்.